பெங்களூரு அடுத்த துமக்குரு ஸ்ரீநகர் பகுதியில் வசித்து வந்த புஷ்பவதி என்பவர் கடந்த 11ஆம் தேதி உயிரிழந்தார். தனது தாய் மாரடைப்பால் உயிரிழந்ததாக கூறி அவரது மகள் சுசித்ரா இறுதிச் சடங்கிற்கான ஏற்பாடுகளை செய்துள்ளார். புஷ்பவதியின் உடலை பார்த்த உறவினர்கள் அவரது முகத்தில் காயங்கள் இருப்பதைக் கண்டு சந்தேகமடைந்து போலீசுக்கு தகவல் தெரிவித்தனர். விரைந்து வந்த போலீசார் புஷ்பவதியின் உடலை கைப்பற்றி பிணக்கூராய்வுக்கு அனுப்பி வைத்தனர். அவரது மகள் சுசித்ராவிடம் விசாரணை நடத்தினர். இதில் பல திடுக்கிடும் தகவல்கள் வெளிச்சத்திற்கு வந்தது. அண்மையில் ஜோதிடர் ஒருவரை சந்தித்துள்ளார் சுசித்ரா. அப்போது ஒரு வருடத்திற்கு முன்பு உனது தந்தை உயிரிழந்ததற்கு தாய் புஷ்பவதி செய்த செய்வினை மற்றும் மாந்திரீக வேலைகள்தான் காரணம் என்று கூறியதோடு அதே போல உன்னுடைய கதையையும் முடிக்க தாய் திட்டமிட்டிருப்பதாக ஆருடம் கூறியுள்ளார். அன்றில் இருந்தே தாய் மீது மிகுந்த ஆத்திரத்துடன் சுற்றியுள்ளார் சுசித்ரா. தாயை சப்தமில்லாமல் கொலை செய்ய திட்டமிட்டு காத்திருந்ததாக சொல்லப்படுகிறது. சம்பவத்தன்று தனது கணவரை வெளியூருக்கு அனுப்பி வைத்துள்ளார். வீட்டிற்கு வெளியே கட்டிலில் படுத்து தூங்கிக் கொண்டிருந்த தாய் புஷ்பவதியின் முகத்தில் தலையணையை வைத்து அமுக்கிய சுசித்ரா அவரது மூச்சை நிறுத்தி கொலை செய்ததாகவும் பின்னர் அவர் மாரடைப்பால் பலியானதாக நாடகமாடியதும் போலீஸ் விசாரணையில் தெரிய வந்தது. இந்த கொலை நடந்த சமயத்தில் ஊரில் இல்லாவிட்டாலும் சுசித்ராவின் கணவர் சுரேஷும் இதற்கு உடந்தையாக இருந்ததாக கூறப்பட்ட நிலையில் சுசித்ரா, சுரேஷ் ஆகிய இருவரையும் போலீசார் கொலை வழக்கில் கைது செய்தனர். அண்மையில் புஷ்பவதி நிலம் ஒன்றை விற்று தனது பெயரில் உள்ள வங்கிக் கணக்கில் 40 லட்சம் ரூபாயை போட்டு வைத்துள்ளார். பணமும் வீடும் அவரது பெயரில் இருப்பதால் எதையும் செய்ய முடியாமல் சுசித்ராவும் சுரேஷும் விரக்தியுடன் சுற்றி வந்திருக்கிறார்கள். இந்த நிலையில்தான் ஜோதிடரை சந்தித்ததாகவும் அவர் சொன்ன மாந்திரீக காரணம் ஆத்திரமூட்டியதால் பெற்ற தாய் என்றும் பாராமல் புஷ்பவதியை கொலை செய்திருக்கிறார் சுசித்ரா என்கிறார்கள் காவல்துறையினர். பாலிமர் செய்திகளுக்காக பெங்களூரு செய்தியாளர் வாசு மற்றும் வேல்ராஜ். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.